ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்தின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவீங்க. புதிய பொறுப்புகள் வருமோ அப்படிங்கிற எண்ணம் மனசில் அதிகமாக இருக்கும். யாராவது ஏதாவது புதிய பொறுப்பு கொடுப்பாங்களோ வேலையில் அப்படின்னு தோணுங்க. உங்கள் கடமைகளோடு சேர்த்து மற்றவங்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவிடிய சூழல் இப்போ ஏற்படுங்க. எதிர்பாராத விதமாக சில கூடுதல் பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் நிகழுங்க. அலுவலகம், வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய சிக்கல்களை ரொம்ப பொறுமையோடு நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. எல்லாரையும் அனுசரித்து புரிஞ்சு செயல்படுவீங்க. உங்களுடைய தனிமை காரணமாக பல பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க. இதனாலேயே பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. இந்த மாதம் பெரிய பொருளாதார லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட தற்போது இருக்கிற நிலைக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. வழக்கம் போல் வாழ்க்கை எல்லாம் சீராக தாங்க போகும். செலவுகள் எல்லாம் ஓரளவு கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கும். எப்பவும் போல் பண விஷயத்தில் அதிக பதற்றம் மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. அது இல்லாமல் இருந்தாலே எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணிக்கலாம். குடும்பத்தில் பல முன்னேற்றம் ஏற்படுங்க. பிரிந்து போனவங்க மறுபடியும் சேர்ந்துப்பாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட பகையாக நடந்துக்கிட்டவங்க எல்லாம் தன்னுடைய பகையை மறந்துட்டு உங்ககிட்ட நட்பாக பழகுவாங்க. பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காம இருந்த சிக்கலான பிரச்சனைக்கு கூட இப்போ நீங்கள் ஒரு நல்ல தீர்வை சொல்லுவீங்க. குழந்தைகள் தங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செய்வாங்க. அதில் நல்ல எதிர்காலமும் அவங்களுக்கு இருக்குங்க. அது அந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல் இருக்கும். சில நேரத்தில் அவங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணுங்க. எல்லாமே ஒரு தற்காலிக போக்கு தாங்க. அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. கோவப்படக்கூடாது. உடல் நலத்தில் தனிப்பட்டு கவனம் செலுத்திக்கணுங்க. குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கா போல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்கள் தொடர்பான விஷயங்களில் மாத்திரம் பெரிய பிரச்சனை உருவாகாமல் ரொம்ப கவனமாக அவங்கக்கிட்ட பேசி பழகணுங்க. நன்றி, வணக்கம்.